ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாநகர சீரியல்ல தாத்தா வந்து ஒரு ஐடியா குடுத்துறாருங்க. என்ன அந்த கொடைக்கானல் வீட்ட வந்து காவேரி பேர்லயே வாங்கிற வேண்டியதானே. அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஷேர குடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்ல, இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து யோசிக்கிறாப்புல. காவேரிக்கும் ஒரு பக்கம் ஓகேவா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க தடுமாறுறாங்க. அப்புறம் ரூம்ல வந்துட்டு மறுபடியும் பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம விஜய் சொல்றாப்புல, "அது உன் பேர்ல தான் வாங்குறோம். அது வந்து உனக்கு வந்து ஒரு சென்டிமென்டல் ஒரு நினைவார்த்தம். நினைவாக வந்து அத வந்து உங்க அப்பா நினைவாக வாங்குறோம்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. "இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ எதுவும் பேசாத. காசு விஷயத்துலலாம் கவலையப்படாத. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாப்புல. இருந்தாலும் ஒரு டவுட்டோடயே போய் தூங்குறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு அவங்க சித்தி, அவங்க பாட்டிட்ட வந்து பேசியிருக்காப்புல. "சித்தி இப்படிலாம் உடம்பு ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி. நல்லா தான் இருக்கேன். ஆனா இங்கே தான் இருந்து போறேங்கிறாங்க. அதெல்லாம் போகாதீங்க. நீங்க இங்கேயே இருங்க. சொந்தம் தான் நல்லாயிருக்கும்." அப்படிங்கிறாப்புல. காவேரி வேற பாட்டி வந்து கடுப்பாகுறாங்க. "ஏன்னா, உன் குழந்தைக்கு தான் நான் வந்து இந்த வீட்ல இடம் குடுக்குறேன். உனக்கு இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாப்புல. இந்த கோவம் வந்து எப்போ சரியாகும்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. நம்ம காவேரியும் விஜயும் வந்து ஆஃபீஸ் போணும் அப்படின்னு வந்து சொல்ல, எதுக்கு?" அப்படிங்கிறாப்புல. "இல்ல தீபாவளி வருது. போயிட்டு தலைய காட்டிட்டு வரேன்." அப்படின்ட்டு. உடனே நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாப்புல. சரி போற வழியிலேயே போயிட்டு அங்கேருந்து போவோம் அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் அவங்க அம்மா வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி பலகாரம்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரொமோ காட்டுறாங்க. அதில வந்து விஜயும், நம்ம காவேரியும் வந்து வண்டியில வர மாரி. பார்க்கலாம் நாளைக்கு. ஒரு ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.